ஜனாதிபதி செயலகத்திற்காக தான் முறைகேடாக நிதி ஒதுக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று மீண்டும் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். மக்கள் திசை திருப்பப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த அறிக்கையை வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு, ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் மற்றும் விமானம் கொள்வனவு செய்யப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார். 2015 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செயலகத்திற்காக 959 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அந்த நிதியில் 25 அரசு நிறுவனங்களின் செலவுகளுக்காகவும் ஜனாதிபதியின் விசேட தலையீட்டின் மூலம் மேற்கொள்ளப்படும் மக்கள் நலன்புரி திட்டங்களுக்காக 100 கோடி ரூபாவும் செலவிடப்படவிருந்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எஞ்சியுள்ள 275 கோடி ரூபாய் ஜனாதிபதி செயலகத்தின் செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய ஜனாதிபதியும் அந்த தொகையை ஒதுக்கியுள்ளதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் விமானம் ஒன்றை கொள்வனவு செய்யும் போது விசேட அறையொன்று பரிசாக வழங்கப்படவிருந்ததாக அவர் தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். $15 மில்லியன் என்பது அதன் பெறுமதி என குறிப்பிடப்பட்டிருந்ததை தவிர வேறெதுவும் இடம்பெறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்படுகின்ற போதிலும் தான் அவற்றை நிர்மாணிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நுவரெலியா மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் காலனித்துவ ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டவை எனவும் அனுராதபுரம், அம்பிலிபிட்டிய மற்றும் மஹியங்கனியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவினால் நிர்மாணிக்கப்பட்டவை எனவும் மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். பொரளை மற்றும் பிட்டக்கோட்டை பகுதிகளில் உள்ள சில இடங்களில் இருந்து ஜனாதிபதி செயலகத்தின் சில வாகனங்கள் அண்மையில் கைப்பற்றப்பட்ட போதிலும் அவை ஜனாதிபதி செயலகத்தின் உத்தியோகபூர்வமான வாகன தரிப்பிடங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தாம் உள்ளிட்ட தமது நிர்வாகத்தினர் பயன்படுத்திய அனைத்து வாகனங்களையும் உரிய முறையில் ஒப்படைத்துள்ளதாக மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.